சஹீஹுல் புகாரியில் 2578 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அய்யுன் நாசி அஃதல், மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கப்படுகிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் முதலாக சொன்னார்கள், முஃமினுன் யுஜாஹிது ஃபீ சபீலில்லாஹி பினஃப்ஸிஹி வ மாலிஹி, தன் சொத்துக்களாலும் தன்னாலும் அதாவது தனது உயிரை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் முஜாஹிதாக போராளியாக இருந்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் மிகவும் சிறந்தவர். மக்களில் சிறந்தவர் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன, ஏன் உற்சாகத்துல உச்சகட்டம் எது? அதுதான் உற்சாகத்துடைய உச்சகட்டம் என்பது போராட்டம் தான். அப்படி இருக்கிறவர் தான் மக்களிலேயே மிகவும் சிறந்தவர். சொல்லிட்டு உற்சாகத்துல வித்தியாசம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலு சும்மமன், மக்கள் கேட்கிறாங்க, அப்ப அடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஃமினுன் ஃபீ ஷிஅபின் மின ஷிஆபி யத்தகில்லாஹ வ யதஉன் நாஸ மின் ஷர்ரிஹி, மக்களுடைய வாழ்கின்ற ஏரியால ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி தண்ட தீங்குகளால மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும், தனியாக இறைவனை வணங்கிட்டு வராரே, ஒதுங்கி வாழ்றாரே, இந்த மனிதர் இரண்டாந்தரமானவர், அவர் சிறந்தவர் ரசூலுல்லாஹ். அதாவது மக்கள் தன் தீங்கால் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தனிய போய் மக்களாக ஒரு மூலையில் இருந்து இறைவனை வணங்கி கொண்டு வருகிறாரே, இவர் இரண்டாந்தர. ஏன்? ஒன்றோ ஜிஹாதுல முன்னிலை நிக்கணும், அல்லது இபாதத்துல என்ன செய்யணும், முன்னிலையில நிக்கணும். ரெண்டுமே நஷாத், உற்சாகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன செய்கிறார்கள் சொன்ன செய்தி புகாரிலே வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ்களை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரி 2608 இலக்கம், மதீனாவில் ஒரு முறை ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சும்மா முழு மதீனாவும் கலங்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அபாரமான ஒரு சத்தம், பெரிய ஒரு சத்தம், பிரமாண்டமான ஒரு சத்தம் கேட்குது. நபித்தோழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பாப்பம் பண்ணிட்டு இரவு நேரம் தானே ரெடி ஆகி எழுப்பி போறாங்க. கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வாராங்க. எந்த பக்கம் சத்தம் வந்ததோ அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லை போங்கண்ணா, ஒன்றும் இல்லை போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இன்னஹு லபஹருன், நாங்கள் நபி அவர்களை ஒரு கடும் துணிச்சல் உள்ள மனிதராக கண்டோம், கடும் துணிச்சல் உள்ள மனிதராக கண்டோம். முழு நபித்தோழர்கள்லாம் சேர்ந்து போக முந்தி ரசூலுல்லாஹ் செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து கண்டிக்கிறான் மதீனால. அப்ப ஒரு சவுண்ட், ஒரு யுத்த எதிரிகளாக இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம் தெரிஞ்சும் ரசூல் ஸல்லல்லாஹு தனி என்ன செய்றாங்க, போறாங்க, வாஷ் பண்ணிட்டு ஒன்றுமில்லைன்னு வந்து சொல்றாங்க, நபியவர்கள் இன் வஜத்னாஹு பஹ்ரா, நபியவர்களை நாங்கள் ஒரு கடும் துணிச்சலாக கண்டோம் என்று செய்தியை நாங்கள் என்ன செய்றோம், புகாரியிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உற்சாகம், ஈமான், அமானிதம், இவைகளெல்லாம் அதாவது ஒரு இவைகளில் தான் இந்த அமானித விஷயமும் தங்கி இருக்கிறதுன்றதுக்கு ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது புகாரிலே வரக்கூடிய செய்தி 6016 இலக்கம், ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அழகான செய்தி, அமானிதம் சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி இது. அதாவது இந்த ஹதீஸை படிக்கின்ற நேரத்தில் இன்று உள்ள ஒவ்வொருவரும் மன ரீதியாக தங்களது ஒரு குறைபாட்டை என்ன செய்வார்கள், உணர்வார்கள். அமானிதம் என்பது நபித்தோழர்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் செலுத்திக்கன்னு பாருங்க. அதாவது ஹுதைஃபா சொல்கிறார், ரசூலுல்லாஹ் ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸைனி ரஅய்து அஹதஹுமா வ அன அன்ததிலுர் ஆஹர, நபியர்கள் ரெண்டு செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள், நான் ஒன்றை கண்டுவிட்டேன், இன்னொன்றை எதிர்பார்க்கிறேன், இன்னொன்றை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒன்றை கண்டுவிட்டேன். என்ன? ஹத்தஸனா அன்னல் அமானத, நபியர்கள் சொன்னார்கள், அமானிதம் நஸலத் ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால், மனிதர்களுடைய உள்ளங்களில் அடிப்பகுதியிலே இறங்கியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்கின்ற பொழுதே அமானித குணத்தையும் சேர்த்து என்ன செய்தான், படைத்தான். சும்ம அலிமு மினல் குர்ஆன் சும்ம அலிமு மினஸ் சுன்னா, பின்னர் குர்ஆனில் இருந்தும் அமானிதத்தின் முக்கியத்துவத்தையும் சுன்னாவில் இருந்து அமானிதத்துடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து அதை என்ன செஞ்சாங்க, வளர்த்து கொண்டார்கள். அமானிதம் என்பது இயற்கையானது மனசுல, அத குர்ஆன் சுன்னா மூலம் என்ன செஞ்சாங்க, அவங்க வளர்த்து கொண்டார்கள். சொல்லிட்டு வஹத்தஸனா அன் ரஃபைஹா, எப்படி இந்த அமானிதம் இந்த சமுதாயத்தை விட்டு போகும் என்பதை நபியர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கால யனாமுர் ரஜுலுன் நௌமத ஃபதுக்பதுல் அமானா மின் கல்பிஹி, மக்கள் தூங்குவார்கள். நபி அவங்க சொல்றாங்க, காலம் போக போக அமானிதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்றதுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எங்க இறக்கினானோ அங்கிருந்து தான் குறைச்சிக்கிட்டு வருவான். உள்ளத்துல தானே இறக்கினான், அதோட வெயிட்ட உள்ளத்திலிருந்து குறைப்பான். தூங்குவார்கள், தூங்கி எழும்புகின்ற பொழுது அந்த அமானிதம் குறைந்திருக்கும். அமானியத்துடைய தன்மை உள்ளத்தை விட்டு குறைஞ்சிருக்கும். உங்கள்கிட்ட அமானியத்தை அல்லாஹ் தஆலா தந்தான்னு வைங்களே, அமானித உணர்வை தந்தான்னு வைங்களே, அந்த அமானித உணர்வை நாங்க சரியாக பேணினா தொடரும், சரியாக பேணினா என்ன செய்யும், தொடரும். இல்லைன்னா அல்லாஹ் தஆலா தூங்குகின்ற நேரத்தில் என்ன செய்வான், உள்ளங்களில் இருந்து அதை போக்கிக் கொண்டே வருவான். அதுல பாருங்க, ஃபதுக்பதுல் அமானத்து மின் கல்பிஹி ஃபயதல்லு அஸருஹா மிஸ்ல அஸரில் வக்த்,
பின்னர் அடையாளம் எப்படி இருக்கும்? ஒரு சிறு காயம் போல, நெருப்பு சுட்டுப்பட்ட காயம் போல உள்ளத்தில் அந்த அமானிதத்துடைய பகுதி மிஞ்சி இருக்கும். அமானிதம் டோட்டல் போய் இருந்த அடையாளம் ஒன்று மிஞ்சி இருக்கும். உதாரணமா சொல்றாங்க, சும்மா எனாமுன் நௌம, பின்னர் கொஞ்சம் காலம் போகும், தூங்கி எழும்புவார்கள். என்ன நடக்கும்? ஃபதுக்பலு, அமானிதம் எடுக்கப்பட்டிருக்கும். ஃபயப்கா அஸருஹா மிஸ்லல் மஜ்லி கஜம்ரின் தஹ்ரஜ்தஹு அலா ரஜ்லிக். எப்படி இருக்கும்? நெருப்பு பட்டு பொக்களமா இருக்குமே, உள்ளுக்கு ஒண்ணு இருக்காதே, தண்ணி மாதிரி இருக்குமே, இது மாதிரி அமானிதத்துடைய எச்ச பகுதி என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கும். ஃபதராஹு முன்பத்திர, சும்மா வீங்கி போயிருக்குமே ஒழிய ஒரு அமானிதம் என்ன செய்யாது? இருக்காது. வலைசி ஃபீஹி ஷைஉன் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபயுஸ்பிஹுன் நாஸ், அந்த காலங்களில் யதபாயஊனஹு, யதபாயஊன, மக்கள் வியாபாரம் செய்வார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செய்வார்கள். ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா, நீங்கள் ஒருவரை கூட காண மாட்டீர்கள் அமானிதத்தை சரியான முறையில் ஒப்படைக்கின்றவர்களை. அந்த காலத்தில் பிசினஸ் செய்து கொள்வார்கள், அமானிதத்தை முறையா ஒப்படைக்கக்கூடியவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். ஃபயுகால், எப்படி கதை போகும் தெரியுமா? இன்ன ஃபீ பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனா, இந்த ஏரியால ஒரு ஆள் இருக்கிறாரா, நல்ல நேர்மையான ஆள், அப்படி மக்கள் பேசிக் கொள்கின்ற அளவில் அமானிதம் குறைஞ்சு போகும். எப்படி? அமானிதம் குறைஞ்சு போய் இந்த ஏரியால ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் கொடுத்தா கட் அண்ட் ரைட்டா இருக்கும், எடுத்தா கட் அண்ட் ரைட்டா இருக்கும், நேர்மையானவராம் என்று பேசிக் கொள்ளப்படும். அதே நேரத்தில் வயுகாலுல் ரஜுல், சில மனிதர்களை பார்த்து சொல்லப்படும், மா அகலா, என்ன புத்தி, வமா அபரஃபா, என்ன ஞானம், வமா அஜ்லதா, என்ன உறுதி என்றெல்லாம் சொல்லப்படும். வமா ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், அப்படி சொல்லப்படுகின்றவர் சிலருடைய உள்ளங்களில் அணுவளவும் ஈமான் இருக்காது. மக்கள் பேசிக்கொள்வாங்க, என்ன புத்தி, என்ன நாலேஜ், என்ன அறிவு, என்ன உறுதி என்று பேசிக்கொள்வார்கள். ஆனால் அவரது உள்ளங்களில், அப்படி பேசப்படுகின்ற சிலருடைய உள்ளங்களில் அதுக்கான கொஞ்சம் அளவு ஈமானும் என்ன செய்யாது? இருக்காது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார்கள், வலகது அதா அலைய ஜமானுன் வமா உபாலி ஐயக்கும் பாயஅது, நான் ஒரு காலம் இருந்துச்சு, நான் கிறிஸ்தவர்களுடைய பிசினஸ் பண்ணிக்கிறேன், முஸ்லிம்களோட பிசினஸ் பண்ணிக்கிறேன், நான் அதை பத்தி பயப்படல. முஸ்லீமாக இருந்தா இஸ்லாம் அந்த அமானியத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரும், கிறிஸ்தவராக இருந்தா அவர்கிட்ட இந்த ஜிஸியா எடுக்கக்கூடிய ஆட்சியாளர் அதை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஆனால் இன்றைய தினம் நான் பிசினஸ் பண்ணுவதாக இருந்தால் இன்ன நபரோடு மாத்திரம் தான் நான் பிசினஸ் பண்ணுவேன் ஒழிய வேறு யாருடன் நான் என்ன செய்ய மாட்டேன், பிசினஸ் பண்ண மாட்டேன் என்று ஹுதைபத் இப்னு யமான் என்ன செய்றாரு? சொல்லுவ செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் உற்சாகம், சோர்வு என்கின்ற ஒரு பகுதி இருப்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது நிறைய உணர்ந்து கொள்வீர்கள். சோர்வு, உற்சாகம் என்பது இதில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்துவதை நீங்கள் உணரலாம். அன்புள்ள சகோதரர்கள், வியாபாரம் அது இன்னொத்தண்ட செய்யற விஷயங்கள் எங்களது அமானித தன்மையில் பாதிக்கிறது என்பதை என்ன செய்யலாம், நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய வகைகளை, அமலுடைய வகைகளை சொல்ல சொன்னது. இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு மக்கள்கிட்ட குவாலிட்டியை பண்ண தான் சொன்னேன். அமல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வ பகுதி உண்டு, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆர்வ பகுதி உண்டு. வலிகுல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு நாங்க சொன்னோம். நல்லா விளங்கிக்கணும், ஒவ்வொரு அமலுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், அமலனா ஒரு செயலுக்கும் ஆர்வம் என்ற ஒரு பகுதி உண்டு, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு என்ற ஒரு பகுதி என்னது உண்டு. சொல்லிவிட்டு ஃபமன் கானத் ஷிர்ரத்துஹு, எவரது ஆர்வம் இலா சுன்னதி, எனது சுன்னத்தின் பக்கம் இருக்கிறதோ, ஃபகத் அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். வமன் கானத் ஃபத்ரத்துஹு இலா கைரி தாலிக், எவரது சோர்வு அது அல்லாத பகுதிக்கு கொண்டு போகிறதோ அவர் அழிந்து விட்டார். நாங்கள் சொல்லலாம், சோர்வும் ஆர்வம் மக்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் என்னது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப முதல் பகுதி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அமல்களை ரசூலுல்லாஹி ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆர்வம் உள்ள நேரம், செயல்பாடுகள் ஆர்வம் உள்ள நேரம், சோர்வு உள்ள நேரம். மனிதர்களை ரெண்டா பிரிக்கிறாங்க, அவருடைய ஆர்வம் ஒவ்வொரு வெரைட்டி என்ன செய்யும், ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு குவாலிட்டியா என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால எல்லா விஷயங்களிலும் சோர்வு தாக்கம் செலுத்தும், எல்லா விஷயங்களிலும் ஆர்வம் என்ன செய்யும், தாக்கம் செலுத்தும். இதன் முதல் பகுதி.